சம்மர் வந்தாச்சு. ஸோ சிம்பிளான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி. குவாலிட்டி ஐஸ்கிரீம் மிக்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இதுக்கு எக்ஸ்ட்ரா சுகரோ ஃப்ரெஷ் க்ரீமோ எதுவும் தேவைப்படாது. ஒன்லி 1/2 லிட்டர் பால் இருந்தால் போதும். ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக இந்த ரெசிபி செஞ்சிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால், தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா திக்காக இருக்கணும். இது கூட குவாலிட்டி ஐஸ்கிரீம் மிக்ஸ் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் மிக்ஸை பாலோட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் சூடாக ஆரம்பித்ததுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக ஆரம்பிக்கும். கைவிடாமல் கிண்டிட்டு இருங்க. ஜாஸ்தி டைம் எடுக்காது. 5 to 10 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதில் நிறைய டைம் எடுக்காது. பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஐஸ்கிரீம் மிக்ஸ் நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் எனக்கு ஒரு 25 ருபீஸில் கிடச்சிது. வர்த்து தான். ஃப்ரோசன் டெசர்ட் இல்லாமல் ஃப்ரோசன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். ஹெல்த்தியும் கூட. நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தி. ஏன்னா வெளியில் வாங்கினோம்னா பொமைல் மிக்ஸ் ரொம்பவே இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. வீட்டிலே ட்ரை பண்ணலாம். வீடியோவில் தெரியுது இல்லையா? இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா, இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஐஸ்கிரீம் மிக்ஸ் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஃப்ரீசரில் இதை 3 to 4 ஹவர்ஸ்க்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். 4 ஹவர்ஸில் இந்த மாதிரி நல்லா செட் ஆகியிருக்கும். ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். நல்லாவே செட் ஆகிடுச்சு. இது ஜென்டிலாக உடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஐஸ்கிரீமை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதில் கூட நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வரும் ஐஸ்கிரீம். ஸோ எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். எல்லா ஐஸ்கிரீமும் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஐஸ்கிரீம் மிக்ஸை கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா டேப் பண்ணிக்கோங்க. கண்டெய்னர்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 to 4 ஹவர்ஸ்க்கு திரும்பவும் அதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ் க்ரீமோ சுகரோ எதுவும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.